வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க. உடனே வந்து யோசிக்கிறாங்க, அந்த நிவின் வந்து வேணும்னே ஃபோன் எடுக்காததுக்கு காரணம் இந்த காவேரி அக்கா தான். காவேரி அக்கா தான் வந்து இப்படி பேசுனதால வந்து நிவின் வந்து மனசு மாறிட்டாரு. இப்போ நம்மள விரும்ப மாட்டேங்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த காவேரி அக்கா. முதல்ல காவேரி அக்காவுக்கும் நிவினுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணணும். இதுக்கு வந்து சரியான ஆளு மாமா தான். விஜய் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொன்னாதான் இந்த காவேரி அக்காவை அடக்கி வைப்பாரு. அப்புறம் என்ன, நிவின் ஆட்டோமேட்டிக்காக என் வழிக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து செம்ம டென்ஷனாக வந்து முடிவெடுக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் பார்க்க போகிறாங்க. அக்கா இல்லையா மாமா அப்படின்னோடனே, அக்கா உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு யமுனா, ஏதோ சொல்ல வந்திருக்க அது மட்டும் தெரியுது, என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அது வந்து அக்காவை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா அப்படின்றாங்க. உடனே வந்து யோசிக்கிறாரு, என்ன பேசணும் அப்படின்னோடனே, இல்லை மாமா இப்போல்லாம் அக்கா கொஞ்சம் சரியில்லை ஆள். நீங்கள் வந்து நான் அவளை தப்பாக பேசுறதுக்காக சொல்லலை மாமா, ஆனால் வந்து பழையபடி அப்படின்னோடனே நீ என்னமோ சொல்ல வரேன்னு தெரியுது, ஆனால் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ இப்போ ஃப்ராங்காக சொல்லலாம், என்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து அக்காவும் மீட் பண்ணுறாங்க மாமா. இப்போவும் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், 4 பேர் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அக்காவை? அக்காவை தப்பாக நினச்சா உங்கள் குடும்பத்தை பற்றி தான் தப்பாக நினைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தானே கஷ்டம் மாமா அப்படின்னோடனே, ஓ அவ்வளோதானா, இது என்ன விஷயம், அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, இதில் மீட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மாமா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? மேரேஜுக்கு முன்னாடி மீட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும் மாமா, இப்போ மேரேஜுக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணால் எல்லோரும் உங்களை தான் தப்பாக பேசுவாங்க, இந்த குடும்பத்தை பற்றி தான் தப்பாக பேசுவாங்க. அது அக்கா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் அசால்ட்டாக வந்து நிவினை மீட் பண்ணுறா. எனக்கு அதுக்கு தான் ஒன்றும் புரியல, நான் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா, நீங்கள் கொஞ்சம் சொல்லி நிவினை மீட் பண்ணாமல் பண்ணுங்க மாமா அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் புரியல யமுனா, என்ன மாமா நீ ஏன் காவேரியை பற்றி இப்படிலாம் யோசிக்கிற? காவேரி அப்படிப்பட்டவ கிடையாது, காவேரியை பற்றி இப்படிலாம் யோசிக்க உனக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு யமுனா, காவேரி மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. எனக்கு நிவினை பற்றி தெரியும், காவேரி பற்றி தெரியும், அதனால தேவையில்லாமல் இப்படிலாம் பேசுறது நிறுத்து முதல்ல அப்படின்னோடனே, இல்லை மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து அக்காவை பற்றி தப்பாக சொல்லலை, ஆனால் இருந்தாலும் அக்கா வந்து ஃபஸ்ட்டே நிவினை விரும்பியிருக்கால, இப்போ வந்து 2 பேரும் அப்படின்னோடனே, இங்கே பார் நான் வேறு யாராவது வந்து காவேரியை பற்றி இப்படிலாம் பேசினா நான் சும்மா விட மாட்டேன். காவேரியோட தங்கச்சின்றது ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் யமுனா, இதோடு நிறுத்திக்கோ. நீ காவேரியை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிற, இது உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு வருத்தப்படுவான்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? போனால் போதும்னு சொல்லிட்டு நானும் வந்து நீ சொல்கிறதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கேன், பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை மாமா நான் சொல்கிற வரது நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, உண்மையை நீ தெரிஞ்சுக்கலாம் இப்படி பேசவே மாட்டீங்க, என்ன உண்மை சொல்லு முதல்ல, என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கா நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, இல்லை மாமா நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், காவேரி அக்காவும் நிவினும் பேசுகிறது கூட தப்பு இல்லை, ஆனால் முன்ன மாதிரி பழகிறது தப்பு தானே மாமா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். நீ என்ன சொல்கிற யமுனா அப்படின்றாரு. ஆமாம் ஆமாம்மா, காவேரி அக்கா வந்து மனசை வந்து நிவின் வந்து மாற்றுவார், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி அக்கா வந்து பழகிட்டுருக்காரு, நீங்களே சொல்லுங்க மாமா, இதனால் வந்து நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம், அதனால தான் நான் சொல்ல வந்தேன், இங்கே பார் நீ எதை வச்சு வந்து அவங்க 2 பேரும் அந்த மாதிரி மீட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வர அப்படின்னோடனே, அது வந்து மாமா இப்போ சொல்ல போறியே இப்போ இல்லையா அப்படின்னோடனே நிவின் சொன்ன விஷயத்த சொல்கிறாருங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். நீ என்ன சொல்கிற? ஆமாம் நிவின் வந்து காவேரி அக்காக்கா வெயிட் பண்ணுறேன் சொல்ல, நீங்களே சொல்லுங்கள் மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் வெயிட் பண்ணுறான்னா அது தப்பான விஷயம், அப்போ காவேரி அக்கா ஹோப் கொடுக்காம அவன் எப்படி சொல்லுவான் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. நிறுத்துறியா அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே எவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்க. மாமா அப்படின்னோடனே, எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்கிட்டயே வந்து ஏன் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுவேன், அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன், அவன் எதாவது சொன்னார்னா அதுக்காக அவரை போய் கேளு, அதுக்காக ஏன் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுவியா? உன் அக்காவை வந்து தப்பாக பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லையா? கூட பிறந்த அக்காவை முதல்ல புரிஞ்சுக்க கற்றுக்க, உனக்காக அவள் எவ்வளவோ பண்ணியிருக்கா, உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா, ஏன் தெரியாமல் நிறைய விஷயங்கள் அவள் பண்ணியிருக்கா, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது, இப்போ சொல்கிற காவேரியை பற்றி தப்பாக பேசினா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், முதல்ல இங்கே இருந்து போ, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே, என்ன இந்த மாமா இப்படி பண்ணுறாரு, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, காவேரி அக்கா மேலே இவ்வளோ வந்து நம்பிக்கை வச்சுருக்காரு, அவள் அதுக்கு நம்பிக்கையான ஆள், அவள் என்ன சொன்னாலும் இவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, இவர் மட்டும் கிடையாது யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் அந்த காவேரி அப்படி மயக்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இங்கே வந்து போகிறாங்க. விஜய் வந்து யோசிக்கிறாரு. அப்போ நிவின் வந்து காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா? நான் அவங்கிட்ட சொன்னது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, நான் அப்போ சொன்னது இப்போ பிரச்சனையாகுதே, அதனால தான் காவேரி வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப என் மேலே கோவமாக இருக்காளா, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. எல்லாம் அந்த நிவினை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து நிவினை பார்க்க போகிறாரு. நிவினை பார்த்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஏன் நான் என்னை திட்டுறீங்க அப்படின்னோடனே, நீ பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் நிவின். இது